நான் என்னுடைய டீனேஜில தான் இந்தியன் ஆர்மி ஜாயின் செய்தேன். ஜாயின் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெசிக்னேஷன் ரெக்ரூட். ரெக்ரூட்ன்ற மீனிங் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங். அண்டர் ட்ரெய்னிங் ஃபார் 6 மந்த் பீரியட். அந்த ட்ரெய்னிங் பீரியட்ல எங்களோட யூனிஃபார்ம் காக்கி. இந்த 6 மாதத்திற்கு உண்டான ட்ரெய்னிங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயத்திலும் பாஸ் செய்து முடிச்ச பிறகு தான் எங்களுக்கு ஆலிவ் கிரீன் ஓஜி யூனிஃபார்ம் குடுப்பாங்க. உடனே சோல்ஜர் என்ற டெசிக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கும். சோல்ஜர் என்ற வார்த்தைக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஓ ஃபார் ஓஷன் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், எல் ஃபார் லவ் தேர் கண்ட்ரி, டி ஃபார் டைஸ் ஃபார் த நேஷன், ஐ ஃபார் இன்டகிரேஷன், இ ஃபார் என்கரேஜ் அதர்ஸ், ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். இது போன்ற குணாதிசயங்களை கொண்ட கேரக்டர் தான் எங்களுக்கு இந்தியன் ஆர்மி கொடுத்தது. வித்தின் 6 மந்த் பீரியட்ல இது போன்ற கேரக்டர்ஸ் கொடுக்கணும்னா, அது இந்தியன் ஆர்மியால மட்டும் தாங்க முடியும். மிகவும் சக்தி வாய்ந்த, வலிமை வாய்ந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்னா இந்தியன் ஆர்மிய சொல்லலாம். ஸோ இது போன்ற குணங்கள தான் நானு ஆர்மிலேருந்து கத்துக்கிட்டதுங்க.